தமிழை வச்சுக்கிட்டு இந்த காலத்துல படிப்புக்கு என்ன பண்றது? கால அளவுகளுக்கு தமிழ் மொழியில என்ன கணக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? 2 கண்ணிமை என்பது ஒரு நொடி, 2 கை நொடி என்பது ஒரு மாத்திரை, 2 மாத்திரை என்பது ஒரு குரு, 2 குரு என்பது ஒரு உயிர், 2 உயிர் சேர்ந்தது ஒரு சனிகம், 12 சனிகம் சேர்ந்தது ஒரு வினாடி, 24 வினாடி சேர்ந்தது ஒரு வினாழிகை, 60 வினாழிகை சேர்ந்தது ஒரு நாழிகை, ஒரு நாழிகை என்பது 24 நிமிடம், 2.5 நாழிகை என்பது ஒரு ஓரை, 3.25 நாழிகை என்பது ஒரு முகூர்த்தம், 2 முகூர்த்தம் என்பது ஒரு சாமம், 4 சாமம் என்பது ஒரு பொழுது, 2 பொழுது என்பது ஒரு நாள், 15 நாள் என்பது ஒரு பக்கம், 2 பக்கம் என்பது ஒரு மாதம், 2 மாதம் சேர்ந்தது ஒரு பருவம், 3 பருவம் சேர்ந்தது ஒரு அயனம், 2 அயனம் சேர்ந்தது ஒரு ஆண்டு, 12 ஆண்டுகள் சேர்ந்தது ஒரு மாமாங்கம், 60 ஆண்டுகள் சேர்ந்தது ஒரு வட்டம். காட்டு துரும்பெடுத்து கண்டம் 16 ஆக்கி நீட்டு கடந்தது போக நின்றது நாழிகை. ஒரு காட்டு துரும்பை எடுத்து அதை 16 துண்டுகளாக்கி அதை ஒரு கயிறு போல திரிச்சு அதை வெயில்ல கொண்டு வச்சு அதனுடைய நிழலின் நீளம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் வரை கணக்கிட்டு அதை ஒரு நாழிகை என்று கணக்கிட்டார்கள் தமிழர்கள். தமிழ் என்ன இருக்குன்னு கேட்கிற உங்க நண்பர்களுக்கு இந்த காணொலியை பகிருங்க. நம்ம தமிழ் வரலாறு சொல்லிக் கொடுங்க.